வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருவேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு கலர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வேறு கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த கலரை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி நான் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி சைடில் வந்து செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும் அந்த ஃப்ரேமு. ஸோ அந்த ஃப்ரேம் இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ரேம் பிஎன்ஜியோட டைம் டியூரேஷனை. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு ஏதோ ஒரு பிக்கு. ஸோ இப்போ ஆட் பண்ணது வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாமலே இருக்கிற பிக்கு ஏதோ ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து நான் எப்படி ரொட்டேட் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரி லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே கரெக்டாக வந்து கிராப் பண்ணுறீங்களான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும். அதனால் 4 சைடுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருப்போம். அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க எண்டிங் வரைய. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ எகைன் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த ஃப்ரேமை இந்த மாதிரி கீழே இன்னொரு ஃப்ரேமாக செட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயும் ஒரு ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணோம். லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிக்கை வந்து எடிட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட சைஸை லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இப்போ கிராப் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ ரைட் சைடு எகைன் வந்து கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து 4 சைடும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபோட்டோ கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படி கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணல எகைன் அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனை போய்ட்டு அதை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு
அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஃப்ரேமோட கலர்ஸ் இந்த மாதிரி ஏதோ வேறு கலர்ஸ் ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வேறு கலர்ஸ் ஏதோ ஒரு கலரை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரேம் வந்து பிங்க் கலரும் இன்னொரு ஃப்ரேம் வந்து வேறு ஏதாவது ஒரு கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷூ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனால வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.